என்ன காப்பாத்துங்க. ஹனிமூனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உண்மையில நல்லா இருக்க. அவனொருத்தன் அதுக்குள்ள பூந்துதான் வாங்க ஜெயிலுக்கு இருந்து தேனில கழிக்க மலாய் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனால் உண்மையான யாழ்ப்பாணம் மாதவரில் நிற்கிறோம். மாதவரில் இருந்து இப்போ இங்கே இவர் வந்து இந்த அண்ணா ஒடிசாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்கிறார் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறார். இப்போ யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கிறார். இங்கே இருக்கிறார். தப்பி கோமுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஐயா எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறார். வந்ததில்ல கப்பலில் வந்தவர். கப்பலில் வந்தேன். சைனாவில் வாங்கினவர் வேறு சின்ன ஃபேன் இது வச்சிருப்பாங்க. சரியான மோசம். அது மாதிரி ஏகப்பட்ட ஜாக்கெட் இருக்கு. ஜாக்கெட்டுக்குள்ள ஃபேன் இருக்கு. இதெல்லாம் பயங்கர சீப்பும் கூட. நல்லா இருக்கும். 230 ரூபா இந்திய காசுக்கு கிலோ பண்ணுறா. அதில் எடுத்துக்கொண்டு போவோம். இந்த கோவிலில் இப்போ தேர் திருவிழா நடக்குது. நடக்க போகுது. நல்லா இருக்குது. நல்ல பொண்ணுங்களத்தில் பிடிச்சு பிடிச்சு போடாத. இவன் இந்த பக்கம் மனாய் தோட்டம் இதான் வந்து ஹாப்பிஹோம் அண்ணன் சாப்பிட கூட்டிக்கணும். இதான் பாருங்க சூப்பர் மார்க்கெட். இதான் நானே முதல் தரம் பாருங்க ஹாப்பிஹோமுக்கு சாப்பிட. இந்தியாவில் லண்டன்லேருந்து ஒரு அண்ணன் வந்திருக்கார். பின்ன அதில் மொத்த காட்டுறா. இப்போ ஹாப்பிஹோமுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. என்னண்டா இந்தியாவில் இவர் வந்திருக்கிறோம். அலைஞ்ச விலை கூடன்னு சொல்கிறேன். பொதுவாக தரமும் நல்லா இருக்கும். இல்லை பாருங்க, இது வந்து இஞ்சி பியர். இஞ்சி பியர்னு சொன்னால் இதை பார்க்க கல் மாதிரி தெரியுமா? நான் இஞ்சி பியரை போத்தில் காட்டுங்க. இவ்வளோ தமிழை இதை காட்டி சொல்லலாம். சரியா, இது கூடுதலாக இந்தியாவிலேருந்து வாரார்கள். இதை தான் விரும்புகிறவன். அங்கேயும் இருக்கும் அப்படி இஞ்சி சோடா இல்லை. ஃப்ரைட் ரைஸ் வந்து இது கடல் உணவு வறுத்த சோறு ஃப்ரைட் ரைஸ். வறுத்த சோறு வீடியோ போட்டு நம்ம வறுத்த சோறு தமிழ் அப்பா அதான் இந்த இது 2 லட்சம் வியூஸ் போனேன். பீஃப் நாசி, மாட்டு வச்சி நாசி. நாசின்றது வந்து மலேசியா பாசை தான். நாசின்றது என்ன மலாய். இப்போ இதாக இருக்கு. அந்த பிளேட் இப்படியே தான் நல்லா இருக்கு. இது வந்து மாட்டு கொத்தோ, நாசி குரைங், பீஃப் நாசி குரைங், மாட்டு டொல்பின், நாசி குரைங், நாசி குரைங். இது தமிழன் இப்போ சாப்பிட போகிறார். இது டொல்பின் தெரியும். டொல்பினை காணேன்னு யோசிக்காங்க. இப்படித்தான் இவங்க எல்லாம் இப்படித்தான். நாங்கள் வித்தியாசமாக பேர் வைப்போம். இது மேக்ரோனி அண்ணே. சீஸ் கொத்து. சீஸ் கொத்து டொல்பின் என்ன? டொல்பின் அதுதான் சீஸ் கொத்துன்றோம். அதில் குழம்பா கரைச்சி ஊற்றின மாதிரி அண்ணாக்கு பார்க்க சில்லி பரோட்டா மாதிரி இருக்கு. அதான் 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 எப்படி எப்படி இருக்கு அண்ணா? இந்தியா சாப்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் உண்மையான யாழ்ப்பாணத்து சாப்பாடு இது இல்லை. புட்டும் புத்தரிசி சோறும் புட்டு, இந்த 2 தான் யாழ்ப்பாணத்து பாரம்பரியம். ஒளியப்பம் அவ்வளோதான். கசுருனா கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எந்த பாதைன்னு சொன்னால் வட்டுக்கோட்டையிலிருந்து நீங்கள் சந்தியிலிருந்து நேரடியாக பொன்னான சந்திக்கு போய் அதாவது அப்படியே கசுருனா பீச் போகிற பாதை. இப்போ ரோட்டு பெருப்பிக்க போகிறாங்க. அகட்டி போட்டு நல்ல ரோட்டு போட போயினோம். போடக்கூடாது ஏரியா நல்ல ரோட்டை பாலமெல்லாம் காட்டியாச்சு. நீ ரோட்டு போடுறாம உண்மையில் ரோட்டு போட இதை மாதிரி ரோட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் ராவணனுக்குரிய ஒரு கோவில், ராவணேஸ்வரம். நான் நினைக்கிறேன் வந்து முதல் தரம் வீடியோ ஓட்டது இங்கே தான். பொன்னான சந்தி அதுக்கு போகிறதுக்குரிய வழி நுழைவாய். நேவி கேப், நேவி தம்பி நிற்கிறார். தண்ணி குடிக்காது சிறுவன். இங்கே ஜூஸ் கடை
இப்போ கசுனா கிடைக்கிறதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு எவ்வளோ வேணா போட்டுக்கு 6000 ரூபா எடுத்தவங்களுக்கு இப்போ எவ்வளோ எடுக்கிறான்னு தெரியாத விசாரிச்சிங்க. சரி நீங்கள் எடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடைகள் எல்லாம் திறந்துருக்குது. சூரியனா கடற்கரை இதில் இதான் வெள்ளை மணல் கடற்கரை இதுதான் ஃபேமஸ். அவங்க அதில் குளிக்கிறேன்னா குளிக்கலாம் போய், நல்லா இருக்கும். யாரு இவர்? கடக் பீச், அவர் கோட்டை. பீச்சுக்கு நல்லா இருக்கும், கோட்டைக்கு அதான். 2 பேரும் சண்டை ஓடிங்க. இது முன்னுக்கு வரலாம் நீந்தி சும்மா புழுவாங்க. அண்ணா எப்படி இருக்கு பீச்? செமையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். இந்த பீச் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. கேசரினா லாஸ்ட் டைம் பார்க்க முடியல. தேங்க்யூ. இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நேராக எப்படியவா ஒரு 20 கிலோமீட்டர் தான். நல்லா இருக்குது. புதுசாக தான் காட்டியிருக்காங்க. ஒரு தாத்தா இருந்து ஊஞ்சலாடுற போலமா நானும் ஊஞ்சலாடணும். தாத்தா வணக்கம். எங்க பயணம்? எங்கனேக்கா போறீங்க? கையில் எங்க கேரளாரோ நீங்க? இவர் வந்து மனத்திட்ட பார்க்க போயினோம். அதுக்கு மேலே நாங்கள் அங்கே ஊஞ்சலாடுவோம். 1 மணி நேரம் நிற்பாங்க. மணல் விளையாடுறாங்க. அண்ணன் ஊஞ்சலாடுறார். இது வந்து நேவி கேம்ப். இதெல்லாம் மக்கள் காணி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கணும். இந்தியாவிலே மக்கள் காணிகள். இப்போ கமென்கில் கோட்டைக்கு போகிற பாதை இதான். முதல்ல எல்லாம் நேவி கேம்புக்கு உள்ளுக்காக விட்டாங்க. இப்போ பாருங்க முள்ளுக்காமி புதுசாக அடிச்சுக்கிறாங்க. இப்போ தான் இதுக்கெல்லாம் விடுறாங்க இந்த பாதை. கமென்கில் கோட்டை நல்லா இருக்குது. இங்கேருந்து வாங்க. அது உருகாத்துறை, இது காரநகர் ஜெட்டி. இந்தா நல்லா இருக்கு. இது ஊர்காத்துறை. இந்த காரநகர் ஜெட்டி ஊர்காத்துறைக்கு போகக்கூடிய ஜெட்டி. இந்தியாவில் வந்து ஊர்காத்துறை ஜெட்டி. 2 தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரலாம். அங்கால போனால் அப்படியே ஒரு புங்குடுதீவு அந்த இந்த பாதைக்கு போகிறதுக்குரிய வழி. என்னது அங்கே அதில் உள்ளுக்கு போகணும். என்னண்டா அந்த ஒடிசாவால் தமிழண்ணையோட இப்போ வந்து கமென்கில் கோட்டைன்னு சொல்லி அதை பார்க்கத்தான் போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு இப்போ பார்த்த அனுபவங்கள்? இது வரைக்கும் ரொம்ப அருமை. திரும்ப மீண்டும் ஒரு முறை வர்றதுக்கான ஒரு தாகத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது ஸ்ரீலங்கா எப்பயுமே. வாங்க. வடக்கு மாகாணம் ரொம்ப சூப்பர். இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. போகலாம். சரி அங்கே தீ ஒன்றறி நம்ம பாருங்க. இது வந்து செயலிங், அதாவது வந்து கப்பல் பாலிமீன் பக்கம். என்ன சங்கு? இந்த சமுத்திரம். இதுதான் ரிசப்ஷன். இங்கே இல்லான்ற போட்டிருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டச் ஃபோர்ட். ஜெயிலில் இருக்கிற மாதிரி அனுபவம் எடுக்கலாமா? எனக்கு இதை பார்க்க சிசஸில் போய் ஒரு அறைக்கு அடைப்பட்ட ஞாபகம் தான். இதே மாதிரி தான் அங்கேயும் ஜெயில். இதுதான் அந்த இப்போ கமென்கில் கோட்டைக்கு போகிறதுக்குரிய வழிக்கு தான் வந்துட்டோம். இந்த இடம் நல்லா இருக்குண்ணா. பின்னாடி கொஞ்சம் நிற்போம். நல்லா போட்டுக்கார வரணும்ல.
போட்காரர் ரோடு இங்கே பெணம்பெறம் இளநீ கத்திருந்தா வட்டி குடிக்கலாம். இதாக இருக்குது இல்லை பிஞ்சு நல்லா செய்திருக்காங்க. லொக்கேஷன் ஃபோட்டோ நல்லா இருக்குது. உங்களோட ஃபோன் இருக்கா? ஃபோட்டோ எடுப்போம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு குட்டி மாலதீவுக்கு வந்துருக்கோம் பாருங்க. இந்த மாலதீவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வியந்து போடுவீங்க. இப்போ பாருங்க நல்லா இருக்குது இந்த இடம். இப்போ பாருங்க ஹலோ மாமா. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஒடிசா அண்ணன் ரமலண்ணா வந்து சார் இப்போ ஊஞ்சலாடி அது இப்போ மகிழ்றார். இதான் வந்து இந்த கார்னரில் இருக்கிற கோட்டைக்கு போகிறதுக்குரிய வாசல் வழியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மணல் இதில் கொட்டி அதில் வந்து நல்ல வடிவாக கடற்கரை செய்திருக்கணும். இப்போ 6 மணிக்கு பூட்டிடுமா இந்த போட் ட்ரிப். சரியோ இதுதான் அந்த போட்டில் ஏறி போகிறோம். சரியோ இந்த போட்டான இப்போ பின்னிக்கு இருக்க போட்டெலாம் ஏறி போகிறோம். என்ன அதான் கோட்டை. ஆனால் விடியவள நேரத்துக்கு வந்தால் தான் சூரிய வெளிச்சம் மிஞ்சி அடிக்க இந்த போரைக்கு உங்களுக்கு அந்த போட்டோ கொஞ்சம் தெளிவாக வெளிச்சமாக தெரியும். ஜாக்கெட் போடணும். நான் நேவி எல்லாம். ஹலோ இதில் முரல் மீனோட தெரிஞ்சது. $3,500 $3,300 12 பேர். ஃபோனுகளெல்லாம் பிடிக்காம நம்ம அடிக்கிற இதுக்கு பறந்துடுமே ஃபோன். அதான் அந்த கடற்கரை நல்லா இருக்கு. நான் அந்த கடற்கோட்டை நடுவில் அது அவங்க நடக்கும். சரி தர தட்டிட்டு போட் இவ்வளோந்தான். ஒரு 100 மீட்டர் தராது அவ்வளோந்தான். நல்லா இருக்கு. ஆனால் ஒரு கடற்பயணம் தீவுகள் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வந்துட்டோம். இவரா இந்த கோட்டைக்கு வரப்போற அடம் பிடிச்சவர் பாருங்க. போஸ் கொடுக்குற போஸை பாருங்க. எங்கட நண்பர் காடை கோழி சுட்ட நண்பர் இந்த வீடியோ டெக் பண்ணி விடுறேன் பாருங்க. எல்லாரும் ஒரு அண்ணன் இன்னொரு அண்ணைய தொடர்பு இருக்கிறார் வெளிநாட்டுக்காரர். 2 பேரும் எப்படி இருக்கு இந்த அனுபவங்கள், வெளிநாட்டு அனுபவங்கள்? உங்களோட பேர் என்ன தம்பி? என்னுடைய பேர் வந்து கபிலன். அண்ணா எப்படி இருக்கு இந்த இடம்? ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. முதத்தரம் அப்படி முதத்தரமா இது? முதத்தரம். உங்களோட அனுபவத்தில் இவ்வளவு காலம் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போகிறீங்க? என்ன மாதிரி இந்த இலங்கை அனுபவம் இருக்குது அதோட ஒப்படைக்க? நான் மொத்தம் ஒரு 26 நாடு போயிருக்கேன். அதில் எனக்கு வந்து இலங்கை எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு இடம்தான். என்னோடய நாடுகள் சாய்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் இலங்கை எப்பயுமே முதல் லிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக. இது என்னோடய 5வது முறை இலங்கைக்கு. அதில் யாழ்ப்பாணம் இது 3வது முறை. ஒரு முறையும் யாழ்ப்பாணம் திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கதா தான். முதல்ல எப்போ வந்தீங்க? எந்த வருஷம் வந்தீங்க யாழ்ப்பாணத்துக்கு? யாழ்ப்பாணத்துக்கு 2022. அப்போக்கு இப்போ என்ன மாற்றம்? கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அன்னைக்கு நான் வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வளர்ச்சி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு நல்லாவே. ரோட் இந்த ஐயாவை அண்ணாவை அறிமுகப்படுத்தி விட்டவர் வந்து கபிலன். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்கிட்ட மாணவர் வந்து என்னோட படித்த பொடியன், சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச பொடியன். அவன் மாதகர்லான் பாருங்க எங்கே தொடர்பு வந்திருக்கு வந்து. இவன் கபிலன் அஜந்த ராஜா கேமரான்னு சொல்லி கூட தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட ஃப்ரெண்டு வந்து அந்த கோட்டை பாருங்க. நல்லா இருக்குண்ணா.
நல்லா பின்னேறத்துக்கு நல்லா இருக்கு. நல்லா செய்து வச்சுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உண்மையா? கொடுத்துட்டாரு. கோட்டைக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க இதில் போட்டில் போட்டுக்கிட்டோம். போட் அமன் சின்ன போட்டு தான். உள்ளுக்கு ஜெயில் இருக்குது. வாங்க. புறா எல்லாம் பறக்குது. அந்த காலத்தில் புறா எல்லாம் தூது உள்ளவ போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. முடிச்சுகள் பாத காரணம் ஒட்டி இருக்காங்க. நோ என்ட்ரி. உள்ளூருக்கு ஒவ்வொரு ஜெயிலோ அறையால் இருந்துருக்குது. இங்கே பாருங்க. இது உண்மையில் அந்த மேலே ட்ரோன் வியூவில் பார்த்து தான் நல்லா இருக்கு. ஆட்டா அவனுக்குள்ளே போயிருக்கான். இதுக்குள்ள காபிலட் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். இது வரலாறு பெரிய வரலாறு மாதிரி இது இந்த அமைப்புகள் போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கேன் நானா? அட இதுக்குலேருந்து தப்பிக்கிறது வழியே இல்லையாண்ணா. மண் போட்டிருக்காங்க. இவன் நல்ல மரம். நல்ல ஒரு மரத்துக்கு கீழே வந்துருக்கோம். அரச மரம். இந்த அரச மரமான இதில் புத்தர் சிலையை காணும். அதான் கொஞ்சம் டவுட். இல்லாட்டி புத்தர் சிலை வந்துருக்கு. இங்கே வேறு அரச மரம். அதுலேயும் பேரழிவு வச்சுக்காங்க. மற்றதுக்கு அது நிறைய ஜெயில்கள் இருக்குது. உண்மையில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடத்துல யாழ்ப்பாணம் காரணம் இல்லை. இதுக்கு ஒரு இடம். மற்றது அந்த அண்ணா கூட்டிக் கொண்டு வந்து காட்டினாங்க. அவரும் வந்தவர். உண்மையில் நீங்களும் வந்து பாருங்க. நாங்கள் இப்போ ஜெயிலுக்கு போக போகிறோம். வாங்க. ஜெயிலுக்கு இதுதான் ஜெயில். ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஊட்டி விட்டுட்டாங்க. விடுவாங்க அண்ணன். நீங்கள் கிளாஸ் அவுட் பண்ணுங்க. மூளையில் சரியா திறந்து வாங்க. எங்கே போனாலும் ஜெயிலாம். தீவண்டாலும் ஜெயிலோ விழுப்புவாங்க. இதுக்குள்ள தங்கலாமா செக்யூரிட்டி ஆகும். இந்த செத்தான் வாங்க. நீங்கள் வந்து உள்ள போகலாம். இதுதான் சரியான ஜெயில். ஆட்டா இதுல ஒரு ஜெயில் இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. ஆனா சிங்களத்தை எழுதி வச்சுக்கணும். இப்படிதான் ஜெயிலண்ணா. ஜெயிலண்டான இதான என்ன இருக்கிறாங்க. அது இல்லை ஓகே. அம்மா என்னப்பா 24 இதுக்குள்ள வாழ்க்கைண்டா. உண்மையில விசிறாதான் கிடக்கும். உண்மையில ஏற்கனவே ஆப்பிரிக்கா ஜெயில் ஞாபகம் இருக்குதாங்க. அது சாப்பாடு தருவாங்களோ இங்கே அதுவும் தருவாங்களோ இருக்கா. மேலே போய் நிற்கலாம். சில வேலை திறந்து விடுவாங்க. நான் வந்து பார்க்குறது உள்ள தங்கலாம். அடுத்த மெட்ட போச்சு. குதிச்சிடாத. இதே அந்த ரூம். இந்த ரூம் நல்ல லொக்கேஷன் தங்குறதுக்கு. என்ன யூ ப்ரொவைட் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங். இப்பெல்லாம் அப்படிதான். என்ன எல்லாரும் விஸ்னைட் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் இதில் அந்த கோட்டைக்கு அடிக்கிறாங்க. இதில் ஒரு நாள் தங்குறதுக்கு 25,000 ரூபாவும். 25 கோட்டையில் ஒரு நாள் ஒரு இரவு தங்குறதுக்கு வந்து ஏன்னா முதல் நாள் இரவு விடிய 8 மணிக்கு செக்இன் ஆகினா அடுத்த நாள் விடிய 8 மணிக்கு நீங்கள் செக் அவுட் ஆகணும். அதுக்கு வந்து 25,800 ரூபாவாம். பாருங்க அப்படி இருக்காங்க. இந்த காசுக்கு இந்த இடத்துல உண்மையில இந்த லொக்கேஷனுக்கு வந்து நல்லா இருக்குது. இல்லையான்னு சொல்லல. பின்ன என்ன சாப்பிட்றதுன்றது ஒரு நீங்கள் ஹனிமூனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தேனிலவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஜெயிலுக்கு இருந்து ஒரு தேனிலவை கழிக்கலாம். வாங்க போய் பார்ப்போம். தேனிலவுக்காரர் மட்டும்தான் போகல. நாங்கள் போகல. அது ஜெயில் போக போய் பார்ப்போம். சரி அவன் பண்ணிக்கலாம். மேலே இருக்குது. நான் போய் மேலே காட்டிட்டு வரேன். இதுல இருந்து பாருங்க லொகேஷன் நல்லா இருக்குது.
இந்த லொக்கேஷன் வேறு மாதிரி கவனம் நல்லா இருக்கேண்ணா. அந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு இடம் வீடாக இருந்தா உண்மை. அது காரணம் அதான் பீச். அது அனல தீவு. அது நல்ல தீவா? அனலை தீவு. அங்கால தான் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னே நெடுந்தீவா ஒரு மணத்தீவு. ஆனால் பிரியோசன் தானே விழுந்து நீந்தி போக முடியாது, உடம்பெல்லாம் உடஞ்சி. இங்கே அந்த போட் வர லொக்கேஷன் அங்கே வேறு கவில செம்மையாக இருக்குது. அந்த வியூ நல்லா இருக்கும். அந்த போட் ஒன்று வருது, அதுக்கு பக்கத்தில் பெனமரம் 70 அனல தீவு. பெஞ்சாலி பக்கம் வந்துருக்கோம். இது என்ன வளர்க்குறாங்க? குருவியல் ஏதோ. இதால் மேலே போய் பார்ப்போம். அதான் நாங்கள் வந்த பாதை வேறுங்க. தான் ஹமன்கில் கோட்டை. இதில் என்ன ஆக்கள் குளிக்கிறதுக்கோ வித்தியாசமாக செய்து வச்சுக்காங்க. என்னவா இருக்கும்? தண்ணி டேங்க். இதில் உள்ளுக்கு போகிற பாதை. எனக்கு இன்னொரு ஆச்சரியம்டா பாருங்கோ, இதான் கோட்டை நிலம். அதில் மரம் வளர்ந்துருக்கு. சரி, மேலே மரம் வளர்ந்துருக்கு, வேப்ப மரம் எல்லாம் இந்த பகுதியில். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்கள் நேரடியாக வந்து அனுபவம் படுத்த தான் பார்க்கலாம். இரவில் தங்குறதுலேயும் அவ்வளோத்துக்கு விலை கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், குறைவுன்னு சொல்ல மாட்டேன், கணக்கு தான். ஒரு தனி ஐலாண்டில் தங்குறது. இப்போ இந்த கோட்டை அந்த பக்கம் போய் பார்த்துட்டாங்க, அரச மரம் இருக்குது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, இது இந்த மெட்ட பக்கம், இப்போ மேற்கு பக்கத்தில் நிற்கிறோம். அவனொருத்தன் அதுக்குள்ளே பூந்து தான் என்ன செய்யறா டெலஸ்கோப் போகக்கூட இடத்துக்கெல்லாம் போடுறார். நாங்கள் போவாதம்மா பார்த்து மக்களே சம்பவம் செஞ்சு விட்டுருவார். சைவம். இவர் தான் என்னுடைய நண்பர். இங்கே ஊரில் ஆரம்பத்தில் காடை வீடியோவில் தொடங்கி இப்போ வந்து கோட்டையில் வந்து நிற்கிறோம். உண்மையில் அந்த வீடியோ ட்ரெக்கில் பண்ணி விடுறேன். இதில் பாருங்க டெலஸ்கோப் வச்சு இப்போ பார்ப்போம் இந்த இடங்களை. உங்கள்கிட்ட மூஞ்சி தான் தெரியுது பாருங்க டெலஸ்கோப்பில். இங்கே நல்லா இருக்குது. இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லடா. அது வேலை செய்யாது, பழுதாயிட்டு. இப்போ இதில் எங்கட டெலஸ்கோப்பில் பார்ப்போம் வாங்க. அதுதான் கேரனர் உயர்த்துவோம் மேலே. இதுதான் எங்கட ட்ரோன். வாங்க கபிலன் பாருங்க, கபிலன் போஸ் கொடுக்குறாரு. வணக்கம். எப்படி இருக்கு ஐயா? அப்படி இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அந்த இடம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? வர்றது அருமையான இடம். லக்ஸரி ஜெயிலில் தங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதான் சொன்னேன். நீங்கள் முதல்ல அது சாரி இது ஹனிமூனுக்கு வரணும்னா இங்கே வாங்க, கல்யாணம் காட்டி நாங்கள் கூட்டிக்கொண்டு வாரோம். ஜெயில் ஃபேண்டசி இருந்து ஜெயில் அனுபவம். சரி, நல்லா இருந்தேன் உண்மையால் அனுபவம். கொஞ்சம் இருந்துட்டு போவோம் இப்படியே. அனல தீவு. என்ன அப்படி? சரி, நல்லா இருக்கு. அது இப்போ இழுத்து கொண்டு போயிட்டு பாருங்க கொஞ்ச நேரத்தில். உங்க மறைஞ்சிட்டு அரவாசி போயிட்டுது. உங்க போகுது வேகமாக போயிடும். இது ஐயோ உங்க போகுதா பார்க்கறதுக்கு அரவாசி போயிட்டுது. சரி, அவ்வளோதான். சரி, முக்கால்வாசி. இப்போ இறங்கிட்டு பாருங்க உள்ளுக்கு. அனல தீவு பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு தெல்லவீவில் 8 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகுது. நைட் 8 மணிக்கு 8 மணி வரைக்கும் சூரியன் அப்படியே முடிஞ்சு. இதுக்கு நாங்கள் நேரவே போயிருக்கலாம். இதே பாருங்க, இந்த லொக்கேஷன் பாருங்க நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்க.
யார் நிற்கிறது கவிழண்ட யாரோ நிற்கிறமா வாங்க அப்படி இருக்கு அருமையான அனுபவம், நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப ஒரு வாட்டி ஒருவேளை அந்த லக்ஸுரி ஜெயிலில் ஸ்டே பண்ண வாய்ப்பு இருந்தால் வந்து ஸ்டே பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ள தங்கினா பாபிக்கு போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு இது ஒன்று தந்தாங்கண்டா அது நல்லா தங்கலாம். இல்லாட்டி அது இல்லை ஒரு ஒரு இதுவாக பாபிக்கு செட் கொண்டுடலாம். விட மாட்டான். இந்தியான் பயணம் வந்து நல்லா இருந்தது. இன்றைக்கு வந்து கமெண்ட் ஹில் கோட்டைக்கு போய் அன்னையோட எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் அப்படி கமெண்ட் ஹில் கோட்டைக்கு போகிறோன்னு சொன்னால் என்ன தொடர்பு விடலாம். வாங்கோ. நல்லா இருக்கு, சின்ன வயசுல ஆகணும். நல்லா இருக்குப்பா உண்மையில. புரியாம இருந்தா சரி, உண்மையில நல்லா இருக்க. எத்தனை வயசுல ஆடின ஞாபகம் பெறுது. இப்படியே போய் கடலுக்கு அவ்வளோ வேண்டிய நல்லா இருக்குது. இதில் லைட் எல்லாம் போட்டுருந்தோம், நல்லா இருக்குது. இப்போ அங்கே என்னடா இதை வாக்கள் இப்போ தங்குறதுக்கு அனுப்பி போயினோம். இந்த ஒரு கோட்டை ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு.